பேராவூரணி பேரூராட்சி பகுதி, நல்ல பெருமை வாய்ந்த பகுதி. தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. தென்னை விவசாயிகள் அதிகமாக இங்கே வாழ்கிறார்கள். அதே நேரத்தில் கல்லணை கால்வாய் பாயக்கூடிய காவிரியினுடைய கடைமடை பகுதி பேராவூரணி பகுதி. நெல் விவசாயிகளும் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் தண்ணீர் கடைமடை பகுதிக்கு வருவது விவசாயத்தினுடைய கடைசி பகுதி தான் வந்து சேருது. அதனால் விவசாயத்தினுடைய செழிப்பு கொஞ்சம் இந்த பகுதியில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். சட்டமன்ற உறுப்பினர் பல சாதனைகளை செய்திருக்கிறார். அதே போல் சென்ற ஆட்சியில் கோவிந்தராஜ் என்பவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பேராவூரணி நகர்ப்பகுதிக்கு நன்றாக செய்திருக்கிறார். அதே போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அசோக்குமார் அவர்களும் நிறைய திட்டங்கள் செய்திருக்கிறார். பேராவூரணி நகர்ப்பகுதியை எடுத்துக்கொண்டால் ஸ்ரீ நீலகண்ட விநாயகர் மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம். வருஷத்திற்கு சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம் ஒரு 13 நாள் திருவிழா நடக்கும். அதே போல் மருங்கப்பள்ளம் என்பது பேராவூரணியிலேருந்து 7 கிலோமீட்டரு. இந்த 7 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த பகுதி அந்த மருந்தீஸ்வரர் மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில். இங்கே பழைய புதையல் என்ற ஒரு படம், கலைஞர் கதை வசனத்தில் எழுதப்பட்ட திரைப்படம் இங்கே தயாரிக்கப்பட்டது. தஞ்சாவூர்லேருந்து 68 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இங்கே ஒரு கடற்கரை இருக்கிறது. மனோராங்கிற கோட்டை ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கிறது. கோட்டையும் சுற்றுலாத்தலமும் மிகச்சிறப்பு வாய்ந்தது. கோட்டையானது, மனோரா என்கிற கோட்டையானது 19ஆம் நூற்றாண்டில் 2ஆம் சரபோஜி மன்னர் ஆங்கிலேயர்களை தோற்கடித்தது நினைவாக கட்டப்பட்ட ஒரு நினைவு சின்னமாகும்.